இரண்டு சனி பகவானுடைய ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா, முதல் அவருடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த கிரகத்துல இருக்காரு, எந்த பாவத்துல இருக்காரு, எந்த சாரத்துல இருக்காரு. அப்போ இப்ப வரக்கூடிய ஒரு சனி பகவான் எந்த அமைப்புல இருக்காருன்னு பார்த்து அவங்க ரெண்டு பேத்துக்கு நட்பா இருந்தா அங்க நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்க ரெண்டு பேத்துல பாப கிரகங்கள் இல்ல பகை கிரகங்களா இருந்தா, அப்பா நான் ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அடிச்சு துவைச்சி எடுத்துட்டாங்க, நான் இப்போ எல்லாத்துக்கும் தாங்கிப்பா, இப்படி ஒரு பழமொழியே இருக்க, அண்ணா அடிச்சுக்கங்கப்பா அப்படின்னு. அதே மாதிரி பண்ணு. அடுத்த 2.5 வருஷம் அதையும் தாண்டி இதையும் தாண்டி வந்துட்டேன், இனிமேல் நான் தப்பு செய்வேனா, அதுலேருந்து நான் எந்த விஷயத்துக்குள்ளே போக மாட்டேன், இன்னைக்கு என் வழி உண்டு நான் வண்டி, இப்படி எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்போ இந்த 7.5 சனிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அந்த கோயிலுக்கு போகணும், தீபம் ஏற்றணும்னா கண்டிப்பாக அதை யாருமே செய்யறதில்ல. சிம்பிளான ஒரு விஷயம், ஆன்மீகம் என்பதும் ஆத்ம பலமும் உங்களுக்கு கிடைக்கணும், நல்ல அனுகிரகம் கிடைக்கணும்னா, ஒரு மனிதனுக்கு 7.5 சனி நடக்கும் போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். புரியுதுங்களா? இப்போ 7.5 சனிலேயே குடும்பம் நடத்திடுவோம், அப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி லைஃப்ல செட்டில்டு எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ ஏன் அப்படின்னா, ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த நேர்காணல்ல நம்மளோட இணைஞ்சு பேசுறதுக்கு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த சனி பார்வைகள்லாம் போட்டு, அஷ்டம சனி 7.5 சனி அந்த மாதிரி சனி பார்வைகள்லாம் பட்டு காலகட்டங்கள்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் என்னென்ன செய்யலாம் மேம்? என்னென்ன செய்யலாம்னா எப்படி கேட்குறீங்க? என்னன்னா இப்போ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா, அவங்க அந்த நல்ல வாழ்க்கையா அதெல்லாம் இருந்து வெளியில மாறி வரணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம்? இப்போ நம்ம சனி பயிற்சி பற்றியே நிறைய நான் இடத்துல சொல்லியிருப்பேன். அப்போ சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டக சனி இருக்கு, அர்த்தம சனி இருக்கு, அஷ்டாத்தம சனி இருக்கு, லாப சனி, பாத சனி, விரய சனி, ரோக சனி, கூர்ம சனி, இப்படி நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்கு. இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பெயர்களை நம்ம வச்சிருக்கோம். இப்போ கண்டக சனி அப்படின்னா என்ன அப்படின்னா 8ல் வருது, 6ல் வருது, 12ல், இப்படி ஒவ்வொரு கேட்டகரி வச்சிருக்கோம். அப்போ மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 7.5 சனி தான் எடுத்துக்கிறோம். 7.5 சனி பகவான் வந்தார்னா எனக்கு எல்லாமே கெட்டதாக நடக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு மனிதனுக்கு 7.5 சனி நடக்கும் போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். புரியுதுங்களா? இப்போ 7.5 சனிலேயே குடும்பம் நடத்திடுவோம், அப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி லைஃப்ல செட்டில்டு எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ ஏன் அப்படின்னா, முதல் 2.5 வருஷம் உங்களை கரெக்ட் பண்ணுறது, 2வது 2.5 வருஷம் உங்களை அது ஷேப்பா அவ்வளோதான், அதை கரெக்ட் பண்ண விஷயத்த செயல்படுத்துறது, 3வது அந்த 2.5 வருஷம் அப்படிங்கிறது அந்த செயல்படுத்தினதை முடிச்சு கரெக்ட் கொண்டு போய் வைக்கிறது. அப்போ இந்த 7.5 வருஷத்தை கம்ப்ளீட் ஆயிடுது இல்லையா? அப்போ இந்த கம்ப்ளீட் ஆகும்போது எல்லா விஷயமும் நீங்கள் சக்ஸஸ் தானே பண்ணுறீங்க. அதனால் இந்த 7.5 சனி கண்டு பயப்பட வேண்டாம் அப்படின்னு. இந்த சனி பகவானுடைய மாந்தி சேரும் போது தான் சில சங்கடங்கள். அடுத்தது, இப்போ உங்களுடைய ஒரு ராசி கட்டத்தில் சனி பகவான் இருக்காரு, ஆல்ரெடி அவர் 8ல் இருக்காரு. அப்போ 8ங்கும் போது நல்ல ஸ்தானம் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறோம். அப்போ அதே இடத்துல சனி பகவான் இந்த கோச்சார ரீதியாக திரும்ப மேலே வரும்போது, 2 சனி பகவானுடைய ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா, முதல் அவருடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த கிரகத்தில் இருக்காரு, எந்த பாவத்தில் இருக்காரு, எந்த சாரத்தில் இருக்காரு. அப்போ இப்போ வரக்கூடிய ஒரு சனி பகவான் எந்த அமைப்பில் இருக்காருன்னு பார்த்து அவங்க ரெண்டு பேத்துக்கு நட்பாக இருந்தால் அங்கே நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்க ரெண்டு பேத்துல பாப கிரகங்கள் இல்லை பகை கிரகங்களாக இருந்தால் கெட்டது தான் செய்யும். அப்போ கெட்டது எப்படி செய்யும் அப்படின்னா, கண்டிப்பாக என்னென்னா கொல்லாது, சனி கொல்லாது, கஷ்டத்தை கொடுக்கும், நஷ்டத்தை கொடுப்பார், வேதனையை கொடுப்பார். அப்போ அதுலேருந்து மீண்டு வரும்போது அது 2.5 வருஷத்துக்குள்ளே தான். மீதி இருக்கக்கூடிய 2.5 வருஷம் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போய், அப்பா நான் ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அடிச்சு துவைச்சி எடுத்துட்டாங்க, நான் இப்போ எல்லாத்துக்கும் தாங்கிப்பேன், இப்படி ஒரு பழமொழியே இருக்க, அண்ணா அடிச்சுக்கங்கப்பா அப்படின்னு. அதே மாதிரி பண்ணு. அடுத்த 2.5 வருஷம் அதையும் தாண்டி இதையும் தாண்டி வந்துட்டேன், இனிமேல் நான் தப்பு செய்வேனா, அதுலேருந்து நான் எந்த விஷயத்துக்குள்ளே போக மாட்டேன், இன்னைக்கு என் வழி உண்டு நான் வண்டி, இப்படி எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்போ இந்த 7.5 சனிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா பைரவர், நட்புக்காரகர் பைரவர். இந்த பைரவருக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அனைத்து தெய்வங்களும் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய
தெய்வ சக்திகளையும் தன்னுடைய அந்த பிரபஞ்சத்துக்கு கூடிய சக்தியும் கொஞ்சம் கம்மியாகி இருக்கும். அந்த டைம்ல இந்த பைரவர் வந்து அத்தனை விஷயத்தையும் பாதுகாப்பாரு. ஓ அதனால வந்து சனி பகவானுக்கும் அந்த அமைப்பு எதுவுமே கிடையாது. அந்த இவ்வளோ நாள்ல வந்து ஸ்தம்பிச்சிருக்காரு, அந்த வலிமை இல்லாம இருக்காரு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்ப சனி பகவானுடைய ஏழரை சனியிலையோ இல்ல கண்டக சனியிலையோ இல்ல ரோக சனியிலையோ சிக்கியிருந்தா 100% நீங்க பைரவரை போய் கும்பிடணும். அப்ப இந்த சொர்ணா காஷ்ண பைரவர், கால பைரவர் அப்படிங்கிறத விட இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பைரவர் காசியில முதல் பைரவர். ஓ அப்ப யாருனாலையும் காசிக்கு அவ்வளோ சீக்கிரம் போக முடியாதுங்கிறப்போ இங்க தர்மபுரியில் இருக்கக்கூடிய பைரவரை கும்பிட்டு வரணும். இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்துட்டு நார்மலாகவே இப்போ நமக்குள்ளேயே ஏதாவது சொல்லிக்கலாம் மந்திரம் ஏதாவது இருந்துச்சு சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி சனி பார்வையில் இருக்கீங்க இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அனுகிரகமாக இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி மந்திரம்? நவகிரகங்களை சொல்லணும். இப்ப வந்து சனி பகவானுடைய பெயரை மட்டும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓம் சூர்யாய நமக, ஓம் சந்திராய நமக, ஓம் அங்காரகாய நமக. எப்ப செவ்வாய்க்கு வந்துட்டு அங்காரகாய அப்படின்னு சொல்லுவாங்க. அங்காரகன் அப்படின்னா பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஓம் பும் புதாய நமக, ஒரு புதனை வந்து நம்ம வந்து கும்பிடுறது. அடுத்தது ஓம் பிரகஸ்பதியே நமக, பிரகஸ்பதி குருவோடைய அமைப்பை நம்ம வந்து பிரகஸ்பதின்னு சொல்றோம். அப்ப நம்மளுக்கு வந்து ஆண்மை பலமும் ஆத்ம பலமும் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும் அந்த இடத்துல. அடுத்து ஓம் சுக்ராய நமக, சுக்கிரனை நம்ம குடிக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து ஓம் சனி பகவானே நமக. அந்த சனி பகவான் யாருடைய பையன்? சூரியனுடைய பையன். அப்போ சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ரொம்ப கனெக்டட் அங்கே இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓம் ராகுவே நமக, ஓம் கேதுவே நமக. இதுதான் ஒரு வேத மந்திரம் அப்படின்னு. இதை தினம்தோறும் சொல்லிட்டு அவங்க குலதெய்வத்தையும் சொல்லிட்டு வர சொல்லுங்க. 100% ரொம்ப ஒரு வசிய சக்தி உண்டு பண்ணும். அடுத்தது சனி பகவான் ஒரு பிடியில சிக்கும் போது ஓம் ரீங் வசி வசி ஸ்வாக, ஓம் ரீங் வசி வசி ஸ்வாக, சகலமும் வசி வசி ஸ்வாக. இந்த வேர்டை நீங்க சொல்லிட்டு வரும்போது இது ஒரு நம்மளுடைய தேவதைகளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு வசிய சக்தி கிடைக்கும். அப்ப நீங்களே என்ன பண்ணலாம்? இப்ப ஏழரசனில இருக்கிறவங்களோட சின்ன டிப்ஸா, தர்பை புல் இருக்கு இல்லையா, இந்த தர்பை புல்லை தினம்தோறும் நீங்க உங்களுடைய ஒரு தண்ணியில உங்க நாமத்தை, உங்களுடைய பெயரை எழுதி, உங்களுடைய நட்சத்திரம் ராசி எழுதி, உங்க குலதெய்வத்தை எழுதி அதை நீங்க எடுத்து வச்சுக்கணும். அந்த தண்ணியை நீங்க வந்து சூரிய பகவான் கிட்ட காமிக்கணும். அதை ஒரு 2 செகண்ட் காமிச்சிட்டு உங்க முகம் பார்க்கணும், பார்த்து அந்த தண்ணியை குடிச்சுக்கணும். இப்படி 48 நாட்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அருகம்புல்லை நீங்கள் அருகம்புல்லோ இல்லை தர்பப்புல்லோ எடுத்து அதைய பொடியாக்கி, இல்லை அதை கறிக்கு பொடியாக்குனா ஃபுட்டாக சாப்பிட்டுக்கோங்க, கருக்குனா அதில் ஒரு மை கிடைச்சிரும், அதை வந்து ஒரு நெய் விட்டு நெற்றியில் வச்சுட்டு போங்க. அந்த ஏழரசனியின் தாக்கம் உங்களையே கம்மி பண்ணிடு. ஏன்னா கருமை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகே மேம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்டோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு கோயில்கள்னு இருக்கும். இப்போ எல்லா ராசிக்கும் பொதுவாக வந்துட்டு இந்த கோயிலுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னா எந்த கோயிலாக இருக்கும் மேடம்? நான் அப்படியெல்லாம் சொல்ல, எல்லா கோயிலுக்கும் போங்கன்னு தான் சொல்லுவேன். விநாயகரை கும்பிடாம எதுவுமே பண்ணாதீங்க, ஓகேவா? விநாயகர் கோயில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அடுத்தது சிவன் பெருமாள். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அவங்களிருந்து பிரிஞ்சது தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. இப்போ வந்து காளி தேவி கிட்டேருந்து பிரிஞ்சது தான் எல்லாம் அம்மன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சிவன் கிட்ட பிரிஞ்சது தான் எல்லாம் உயிரும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அடிமுதல் பாதம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ சிவபெருமானே அடிமுதல் பாதம் வரை. அப்போ அவரை கும்பிட்டு வாங்க, அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சரியாயிடும். ஓகே மேம். கடைசி ஒரு கேள்வியாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தினசரி வாழ்க்கையில் அன்றாடமாக இப்போ டெய்லி நம்மளோட ரொட்டீனில் சேர்த்துக்க வேண்டிய ஒரு ஆன்மீக செயல் அப்படின்னா என்ன நீங்கள் சொல்லுவீங்க? மக்கள் வந்து திடீர்னு என்னை பார்ப்பாங்க. எப்படின்னா, நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அந்த கோயிலுக்கு போகணும், தீபம் ஏற்றணும்னா கண்டிப்பாக அதை யாருமே செய்யறதில்ல. சிம்பிளான ஒரு விஷயம், ஆன்மீகம் என்பதும் ஆத்ம பலமும் உங்களுக்கு கிடைக்கணும், நல்ல அனுகிரகம் கிடைக்கணும்னா தினம்தோறும் உங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உண்மையாகவே சொல்கிறேன், அவங்கள வந்து ஒரு துளி கண்ணீர் விட வச்சோம் அப்படின்னா நம்ம தலைமுறையை பாதிச்சிடும். நீங்கள் நிறைய பேரை பாருங்கள், இப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய குழந்தைகளால் அவங்க வந்து அவதிப்படுவாங்க, நோயால் அவதிப்படுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ தினம்தோறும் தன்னுடைய தாய் தகப்பன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. 100% உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு 2 பேருமே இல்லை கேட்பாங்களா, அவங்க ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அவங்க ஃபோட்டோவுக்கு 1 முளை பூ
உங்கள் கையால் உங்கள் சம்பாரித்த காசால் தினந்தோறும் பூ போட்டு ஒரு விளக்கு பற்றி சாமி கும்பிட்டு போங்க, அதுவும் நல்லதாகவே நடக்கும். இதை விட இன்னொரு விஷயம், இறந்துட்டாங்க, அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா அவங்களுக்காக ஒரு உண்டியல் சேர்த்த சொல்லுங்கள். இருக்கும்போது நம்ம எதுவும் செய்யலைனாலும் இறந்தவங்களுக்காக, அது உங்கள் தாய் தகப்பனுக்காக நீங்கள் வந்து ஒரு உண்டியல் சேர்த்தி அந்த காசை நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போடக்கூடாது. அதை எடுத்து யாராவது ஏழை குழந்தைகளுக்கு இல்லை முதியோர்களுக்கு நீங்கள் ஒரு வேளை தானம் செய்யுங்க. ஒரு ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனால் ஒரு வேளை இப்படி நீங்கள் ரொட்டீனாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறத கேட்டு யாராவது பண்ணிட்டு அவங்க கண்டிப்பாக 1 வருஷத்துக்குள்ளே ஒரு அச்சீவ்மெண்ட் அடைவாங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், தொழில், கல்வி, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, குழந்தை எல்லாமே சூப்பராக கிடைக்கும். உயிரோடு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்க கையில் ₹1 வாங்கிட்டு அதே சேமிச்சுட்டு வாங்க. ஓகேவா? அதுவும் நல்ல விஷயங்களா இருக்கும். அந்த சேமித்த காசு உங்களுக்கு எவ்வளோ சேருதுன்னெல்லாம் வேண்டாம். ₹1 ₹10 சேமிச்சு நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணுவீங்களா, அப்போ அதோட சேர்த்து கொடுங்க. நம்ம தனிப்பட்ட முறையில் எதை பண்ணாலும் அந்த காசு கண்டிப்பாக தெய்வ கடாட்சம் இருக்கும். இதுதான் என்னோட தினந்தோறும் செய்கிற ஆன்மீகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்க மேம். சிறப்பான நிறைய கேள்விகளுக்கு உங்ககிட்ட இருந்து பதில் கிடைச்சது. இப்போ கேட்குற நேயர்களுக்கு அது வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ கேட்கறது நாங்கள் சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு எல்லாம் காசுக்காக வேலை செய்கிறவங்க இருக்காங்க, சொல்றதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது. இப்போ எல்லாம் நிறைய சொல்லுவாங்க, சொல்றதுக்கு ஆள் இருந்தால் நான் படிச்சிருப்பேன், அடிச்சு என்னை பண்ணியிருந்தா படிச்சிருப்பேன் அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய சமாதானம், ஒரு இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இல்லை. அதனால நம்ம சொல்றோம்ல, அதை நம்ம செய்யணும் இல்லையா? அதை செஞ்சு பாருங்க. அப்பதான் அதோடைய பலனையும் பலாபலனையும் அனுபவிக்க முடியும். கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே மேடம், இவ்வளோ நேரம் நமக்காக பல கேள்விகளுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு அருமையான பதில்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சது. இதுக்காகவே பெரிய நன்றி மேடம். ரொம்ப நன்றி.